கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையிலும் நாம் அநேக நபர்களாக இந்த இடங்களிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக இங்கே கூடியிருக்கிறோம். இயேசு நல்லவர். எவ்வளவோ வேலைகள் இருந்தாலும் கூட அவை எல்லாவற்றையும் நாம் ஒதுக்கி புறந்தள்ளி வைத்துவிட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காகவே இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம். வழக்கமாக நாம் வாசிக்கக்கூடிய அந்த வசனத்தை வாசித்துவிட்டு நாம் இந்த நாள் செய்திக்குள்ளே பயணிக்கலாம். மத்தேயு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்கலாம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். ஆமென். ஆமென். உள்ளதை உள்ளதென்று இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் நமக்கு சொல்லி வைத்துவிட்டு சென்றிருக்கிறார். இதை எவ்வளவு ஆணித்தரமாக, எவ்வளவு விசுவாசத்தோடு, வைராக்கியத்தோடு இந்த வசனத்தை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்பதை உங்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். ஏனென்றால் வேதாகமத்தை கையில் எடுக்க நாம் ஆரம்பிக்க முயற்சி செய்யும் பொழுதே என் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், அதை நான் எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதை எல்லாம் ஊர்ஜிதம் பண்ணி கொள்ளுங்கள். அதை தாண்டி நான் வேற எதையும் சிந்திக்கவோ செயல்படுத்தவோ மாட்டேன். இந்த எண்ணத்துக்குள் வரும் பொழுதுதான் சத்தியம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். எப்படி என்றால், தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியால் அருளப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக நம்முடைய கையில் இருக்கக்கூடிய இந்த புத்தகம் தேவனுடைய ஆவியால் ஏவப்பட்டு எழுதப்பட்டு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். யாரோ மனிதர்கள் மூலமாக அல்ல, அவர்களுடைய சுய கற்பனைகளால் அல்ல. ஆக வேத வாக்கியங்கள் தேவனுடைய ஆவியால் எழுதப்பட்டிருக்கிறது என்றால், ஆக நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவனுடைய ஆவி உங்களோடு பேசுவதற்கு இடம் கொடுக்க வேண்டும். அப்படி நாம் பேசுகிறோம், நாம் படிக்கிறோம், அதை செயல்படுத்துகிறோம் என்றால் இதை கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார், இதை நான் சரியாகத்தான் பின்பற்ற வேண்டும், இதுல எந்த இடத்திலும் நான் தேவனுக்கு அட்ஜஸ்ட் செய்து கொள்ளக்கூடாது என்கிற எண்ணம் நமக்கு வர ஆரம்பிக்கும். ஆகவே அதனால்தான் நாம் என்ன செய்கிறோம், இந்த வசனத்தை ஒவ்வொரு முறையும் அழுத்தம் திருத்தமாக வாசிக்க சொல்கிறோம். அதே அழுத்தம் திருத்தமாக நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலும் பின்பற்றுகிறோம். வீட்டு சபையில் இருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருக்கும் நன்றாகவே தெரியும் கர்த்தர் எவ்வளவு அன்பானவர் என்பதை தெரியும். அதே நேரத்தில் அவர் பட்சிக்கிறவர் என்கிற அக்னியாகவும் இருக்கிறார் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். சரி, கடந்த நாட்களிலே நாம் தொடர்ச்சியாக நித்திய ஜீவனை குறித்து நிச்சயம் நமக்குள் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை குறித்து தான் பார்த்து கொண்டு வருகிறோம். 3 பகுதி முடிந்து இன்று 4வது பகுதியிலே அதை குறித்து பார்க்க இருக்கிறோம். அதன் தொடர்ச்சியை தான் இந்த நாளிலே பார்க்க இருக்கிறோம். வாசிக்கலாம். எரேமியா புத்தகம் 17வது அதிகாரம் 5வது வசனத்தை. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த வார்த்தையை யார் சொல்லுகிறார்? எரேமியா மூலமாக இங்கே ஆண்டவர் நம்முடைய பேசுகிறார். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். நன்றாக நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. இதை கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்கிறது. நான் வேதாகமத்தை கையில் எடுத்த பிறகு, நான் என் கர்த்தர் யார் என்பதை அறிந்த பிறகு, தேவன் ஒருவர் என்பதை உணர்ந்த பிறகு, இயேசுவின் நாமத்தில் தான் ஞானஸ்நானம் என்று தெரிந்த பிறகு, தசமபாகம் காணிக்கை புதிய உடன்படிக்கையில் இல்லை என்பதை புரிந்து கொண்ட பிறகு, இன்னும் நான் மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து நியாயப்பிரமாண கிரியை உள்ள சபைகளிலே நான் இன்னும் பயணித்துக் கொண்டிருப்பேன் என்றால், எதற்காக? மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து. இவர் நல்ல போதகர் சகோதரரே, சகோதரியே, இவர் நன்றாக போதிக்கிறார்கள், இந்த சபைக்கு அநேகர் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக நான் பயணிக்கிறேனா? அந்த போதகர் பிரசங்கம் சிறப்பாக இருக்கிறது என்பதற்காக நான் அங்கே பயணிக்கிறேனா? யோசித்து பார்க்க வேண்டும். சத்தியம் தெரிந்த பிறகும் மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற உணர்வோடு இருக்கக்கூடிய அந்த நபர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், ஐயா, நீங்கள் இப்படியெல்லாம் இருப்பீர்கள் என்றால் கர்த்தரை விட்டு நீங்க விலகக்கூடிய இருதயம் தான் உங்களுக்கு இருக்கும். அப்படி அந்த இருதயம் இருக்குமே என்றால் நீங்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவன் சபிக்கப்பட்ட நபராக இருக்கிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் அதற்குள் பயணிக்கவே இல்லை.
நாம் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு இன்னொரு விதத்திலே எங்கேயாவது பின்னோக்கி போகிறோமா? கணவன் மனைவிக்குள் சத்தியம் நன்றாக புரிந்திருக்கிறது. ஒரு மாமனார் மாமியார் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிக்குள் இந்த உறவுகளுக்குள்ளே, மாமியார் மருமகளுக்குள்ளே, உறவுகளுக்குள்ளே நன்ற சத்தியம் தெரிந்திருக்கிறது. ஆனாலும் அங்கும் ஏதாகிலும் பிரச்சனை இருக்கிறதா? ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் ஆராய்ந்து அலசி பார்க்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம். தேசத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். அவருடைய வருகை எவ்வளவு சமீபம் என்பதை உணர்ந்த பிறகும் இன்னும் கர்த்தரை விட்டு விலகக்கூடிய இருதயம் எனக்கு இருக்கிறதா? நமக்கு அப்படி இருக்கும் என்றால் நாம் மாறிக்கொள்ள வேண்டும். ஒருவேளை இருக்கின்றால் வேதம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது கவனிக்கலாம். தொடர்ந்து வாசிக்கலாம். எரேமியா புத்தகம், அதே எரேமியாவில் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். ஆமென். யார் நம் தேவனாக இருக்கிறார் என்பதை பார்ப்போம். என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். இதான் முதல் பகுதி. என்ன சொல்லிக் கொடுக்கிறது? என் சத்தத்தை கேட்டு. அந்த என் என்கிற நபர் யாராக இருக்கிறார்? நீங்கள் நானும் ஆராதிக்கக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். ஆக அவருடைய சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே, கற்பிக்கக்கூடியவர் யார்? இயேசு கிறிஸ்து. வாசிக்கலாம். அடிக்கடி இந்த வசனத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிர்பந்தம் இருக்கிறது. இந்த இடத்துல என் சத்தத்தை கேட்கக்கூடியவர்கள், நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே. யார் இதை கற்பிக்கிறார்? வாசித்து பாருங்கள். மத்தேயு புத்தகம் 11ஆம் அதிகாரம் 29 என்ன சொல்லுகிறது? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென். ஆமென். என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? என் சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது நான் உங்களுக்கு எதை கற்பிக்கிறேன்? ஆக இயேசுவாகிய அந்த தேவன் கற்பிக்கிறதை நீங்கள் கேட்பீர்கள் என்றால் என்ன செய்ய வேண்டும்? எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும். கணவன் மனைவியை அன்பு செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அன்பு செலுத்திதான் ஆக வேண்டும். அவர்கள் மீது கசந்து கொள்ளாதீர்கள் என்று சொன்னால் கசந்து கொள்ளக்கூடாது. மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லிக் கொடுக்குமேனால் அதை நீங்கள் அப்படித்தான் பின்பற்ற வேண்டும். நாம் பொய் சொல்லக்கூடாது என்று வேதம் சொல்லிக் கொடுக்குமேனால் அதை நாம் அப்படியே பின்பற்ற வேண்டும். ஒருவருக்கொருவர் ஊக்கமாக ஜெபம் செய்யுங்கள் என்று சொன்னால் அதை அப்படியே செய்தாக வேண்டும். எல்லோரையும் ஆசீர்வதியுங்கள், உங்களை சபிப்பவர்களுக்காக, உங்களை நிந்திப்பவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னால் நாம் ஜெபித்துத்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் என் சத்தத்தை கேட்கிற நீங்கள், என்னிடத்திலே கற்றுக்கொண்ட நீங்கள், ஆக நான் சொல்கிறபடிதான் நீங்கள் காரியங்களை செய்ய வேண்டும். இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்பொழுதுதான் வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, அப்பொழுது நீங்கள் என் ஜனங்களாக இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாக இருப்பேன். இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதியை புதிய உடன்படிக்கையில் இருந்து பார்க்கலாம். எடுத்துக்கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் புத்தகம் 6வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 16 18 முடிய வாசிக்கலாம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். எரேமியா புத்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டது போல, எப்படியாம் நான் என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே நீங்கள் செய்வீர்கள் என்றால் நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாக இருப்பேன். இப்பொழுது 2 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16 17 வாசிப்பீர்கள் என்றால் தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? சத்தியத்தை நீங்கள் விட்டு விட்டீர்கள் என்றால்,
மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்திருப்பீர்கள் என்றால், மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொள்கிறீர்கள் என்றால், வசனம் சொல்கிறது, தேவனுடைய ஆலயமாக உங்களுக்கும் விக்கிரக ஆலயத்திற்கும் சம்பந்தம் ஏது? நான் எப்பொழுது அதை விடுகிறீர்களோ, வசனத்தை நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களோ, எப்படி? என் சத்தத்தை கேட்டு, எரேமியா 11:3 சொல்கிறது, என் சத்தத்தை கேட்டு என் கற்பனைப்படி நீங்கள் செய்வீர்கள் என்றால் என் ஜனமாக இருப்பீர்கள் என்று அங்கே சொல்லப்பட்ட அதே வசனத்தின் பின்பகுதி இங்கு சொல்லுகிறது. எப்படியாம்? நீங்கள் கீழ்ப்படுவீர்கள் என்றால் அவர்களுக்குள்ளே நான் வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாக இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி. இப்போ நீங்கள் தேவனுடைய ஆலயமாகத்தான் இருக்கிறீர்கள், வீட்டு சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும். அதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. ஆனால் 17:18 சொல்கிறது, நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு, இதுதான் புதிய உடன்படிக்கைக்கான தேவையை சந்தித்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், அங்கே சொன்னது, என் கற்பனைப்படி நீங்கள் செய்வீர்கள் என்றால் நீங்கள் என் குமாரனும் குமாரத்திகளுமாக இருக்கிறீர்கள். ஆனால் இங்கே புதிய உடன்படிக்கையில் சொல்லும் பொழுது 17 சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 6:17, நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அங்கே கற்பனைகளை மாத்திரம் கடைபிடித்தால் போதும். ஆனால் இங்கு சொல்கிறது, கற்பனை மாத்திரமல்ல, அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏனென்றால் நீங்கள் விலகாமல் இருந்தால் உங்களை என்னவா மயக்கக்கூடிய நபர்கள் அநேகர் எழும்ப ஆரம்பித்து விடுவார்கள். அதனால்தான் அவர்களை விட்டு நீங்கள் பிரிந்து வர வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படி நீங்கள் பிரிந்து வருவீர்கள் என்றால் கர்த்தர் சொல்கிறார் 18ஆம் வசனத்திலே, நான் உங்களை ஏற்றுக்கொண்டு. எப்படி? நீங்கள் பிரிய ஆரம்பிக்கிறீர்கள் என்றால் நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன், ஆனால் நான் எப்படி பிரிவது? ஏற்கனவே பலமுறை பிரசங்கத்திலே பார்த்திருக்கிறோம், இதே ஆன்லைன் வகுப்பிலே எப்படி பிரிந்து வருவது என்று. இப்பொழுது இப்படி யோசித்து பாருங்கள், எல்லாம் சரிதான், ஆனால் நான் பிரிவதிலே பிரச்சனை இருக்கிறது, அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் தானே என்றெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? யோசித்துக் கொண்டிருப்போம் என்றால், இப்படி சற்று மாற்றி யோசிப்பீர்கள் என்றால் சிலர் யோசிப்பார்கள், எப்படி அவர்களை விட்டு வெளியே வருவது, என்ன செய்வது? யோசனை. அவர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், மதுபான கடையிலே வேலை பார்த்து கொண்டு அங்கே அவர் ரட்சிப்பை குறித்து நீங்கள் பேசிக் கொண்டிருக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். விட்டு விலக வேண்டும் என்று சொன்னால் விட்டு விலகத்தான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் விலகுவீர்கள் என்றால் நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாக இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். ஆக நீங்கள் அந்த உலகத்துக்குள்ளே பயணித்துக் கொண்டே இருப்பீர்கள் என்றால், அவர்களோடு நீங்கள் தொடர்பில் இருந்து கொண்டே இருப்பீர்கள் என்றால், கலாத்தியருக்கு எழுதும் பவுல் சொல்கிறான், நீங்கள் மயங்கி போய்விடுவீர்கள். வாசித்து பாருங்கள், கலாத்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை. நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரதியட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஆமென். என்ன சொல்கிறது முதல் பகுதி? கலாத்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் பகுதி சொல்லிக் கொடுக்கிறது, உங்களை புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இதுதான் பகுதி. எதற்கு கீழ்ப்படியாமல்? சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல். எல்லோரும் கர்த்தருடைய பிள்ளைகள் தான், மாற்று கருத்திற்கு இடமில்லை. தேவன் எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார். துன்மார்க்கன் பிரிந்து போவதோ சாவதோ எனக்கு பிரியமில்லை என்று கேட்கிறார். அவனுடைய ஆத்மா பாதாளத்தில் இறங்குவது எனக்கு பிரியமில்லை என்று சொல்கிறார். ஆனால் வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, நீங்கள் துன்மார்க்கமாய் தேவனை எதிர்த்து நிற்கும் பொழுது புத்தி இல்லாத கலாத்தியரை என்று அவன் பயன்படுத்துகிறான். சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார் என்று கேட்கிறார். ஆக நாம் அவர்களை விட்டு பிரிய வேண்டும் என்பது தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இது புதிய உடன்படிக்கையிலே. ஆக நாம் அவர்களை விட்டு பிரிந்துதான் ஆக வேண்டும். காரணம், நான் பிரியவில்லை என்றால் மனுஷர் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடிய நபராக மாறிவிடுவேன், சத்தியத்தை விடக்கூடிய நபராக மாறிவிடுவேன், அதாவது கீழ்ப்படியாமல் போய்விடுவேன், என் மாம்சத்தை நம்ப ஆரம்பித்து விடுவேன். எனக்கு பலன் இருக்கிறது, பணம் இருக்கிறது, எனக்கு புகழ் இருக்கிறது, எனக்கு பெயர் இருக்கிறது, எனக்கு பின்னாடி என்னுடைய குடும்பம், சொத்து, சுகம், என்னுடைய உறவுகள் என்கிற பெயரிலே ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது என்கிற அந்த நிலைப்பாடுகளுக்குள்ளே நான் சென்று விடுவேன்.
அதனால்தான் கர்த்தர் சொல்கிறார், மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் எப்படிப்பட்டதாம்? சவிக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆக தேவன் சொல்லிக் கொடுத்த அந்த முறையின்படி இல்லை என்றால் அங்கே என்ன வருகிறது? இருதயத்திலே இச்சை வர ஆரம்பிக்கிறது. தேவனை விட்டுவிட்டீர்கள் என்றால் அந்த இருதயத்தில் இச்சை கண்டிப்பாக முளைக்க ஆரம்பிக்கிறது. வாசித்து பாருங்கள். எசேக்கியேல் புத்தகம் 11வது அதிகாரம் 21வது வசனம். எசேக்கியேல் 11:21. ஆனாலும் சி என்று இகழப்படத்தக்கதும் அருவருக்கப்படத்தக்கதுமான தங்கள் இருதயத்தின் இச்சையிலே எவர்கள் நடக்கிறார்களோ அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலைகளின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். எப்படி ஆரம்பிக்கிறது? ஆனாலும் சி என்று இகழப்படத்தக்கதும். எதை இகழ்வோம்? நாம் எதை அருவருக்கிறோமோ அதைத்தான் இகழுவோம். எப்படி? சீ என்று சொல்லக்கூடிய இடம் எதுவாக இருக்கிறது? யோசித்து பாருங்கள். உங்களுக்கு முழுமையாக ஒன்று எதை பிடிக்கவில்லையோ அதைத்தான் நீங்கள் வெறுக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீர்கள். இங்கே வசனம் சொல்கிறது, சி என்று இகழப்படத்தக்கதும் அருவருக்கப்படத்தக்கதுமான தங்கள் இருதயத்தின் இச்சையிலே எவர்கள் நடக்கிறார்களோ. நன்றாக இந்த வசனத்தை நீங்கள் கோடிட்டுக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. அவர்களுடைய வழி எப்படியாம்? வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அப்ப சீ என்று இகழப்படத்தக்க அந்த அருவருக்கத்தக்கதான அந்த இருதயத்தில் என்ன வருமா? இச்சை வருகிறது. அவர்கள் தலையில் மேல் அதை நான் சுமர பண்ணுவேன். இப்போ அந்த இருதயத்திலிருந்து என்ன வருகிறது என்பதை மார்க்கு புத்தகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. வாசித்து பாருங்கள். மார்க்கு புத்தகம் 7வது அதிகாரம் 21 வாசிக்கலாம். எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். ஆமென். ஆமென். ஆக 20 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அது மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எது தீட்டுப்படுத்துகிறது? எசேக்கியேல் 11:21 பார்த்தோம். அந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய சீ என்று சொல்லக்கூடிய அந்த காரியங்கள் என்னென்ன என்பதை இங்கே மார்க் புத்தகத்தின் மூலமாக வாசிக்க ஆரம்பித்தோம். எதுவாம்? மனுஷருடைய இருதயத்தில் இருந்து புறப்படுகிற முதலில் வருகிற விஷயம் பொல்லாத சிந்தனை. நாம் திரும்ப திரும்ப இந்த விஷயங்களை ஏன் சொல்லிக் கொண்டே இருக்க காரணம் என்ன? நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர். இந்த வார்த்தையெல்லாம் மிக சாதாரணமாக அநேகர் வாசித்து விட்டு படித்து விட்டு நகர்ந்து போய் விடுகிறார்கள். நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. இன்று அநேகருக்கு பரிசுத்தத்தை குறித்து ஒரு விதமான சிந்தனையே இல்லை என்று கூட சொல்லலாம். அங்கலாய்க்கிறார்கள், கலாய்க்கிறார்கள், பரியாசம் பண்ணுகிறார்கள். பரிசுத்தம் என்றால் என்னவென்று, என்ன விலை என்று கேட்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. தேவனை குறித்த பயம் இல்லை அவர்களுக்கு. அவர்கள் உள்ளத்திலிருந்து தான் என்ன ஆரம்பிக்கிறதாம்? பொல்லாத சிந்தனை. முதலில் ஒரு மனிதனிடத்திலிருந்து அந்த சீ என்று சொல்லக்கூடிய தேவன் அருவருக்கக்கூடிய அந்த காரியத்திலே சீ என்று சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கிறது பாருங்கள். முதலில் பொல்லாத சிந்தனை. நீங்கள் தேவனை விட்டு விலகிவிட்டால் அதற்கு என்ன வசனம் சொல்லிக் கொடுக்கிறது? எரேமியா புத்தகம் 17ஆம் அதிகாரம் 5, அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லிக் கொடுக்கிறது. இன்று அநேகர் பரியாசம் செய்கிறார்கள். காரணம் பொல்லாத இருதயம். அருவருப்பான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி? வீட்டு சபையை பார்த்து அங்கலாய்க்கிறார்கள். வீட்டு சபையை பார்த்து எப்படி வார்த்தையிலே அதை சொல்லுவது என்று கூட யோசிக்க இருக்கிறது நமக்கு. ஆனால் அவர்கள் மிக எளிமையாக என்ன செய்கிறார்கள்? அவை நம்மை பார்த்து பரியாசம் செய்கிறார்கள். தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். காரணம், அவர்கள் இருதயம் பொல்லாததை சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதற்குள்ளிருந்து என்ன வருகிறது? முதலில் பொல்லாத சிந்தனை. இது தேவையல்லாதது. 1 தெசலோனிக்கர் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றை விட்டு விலகுங்கள் என்று அங்கு வசனம் சொல்லுகிறது.
அங்கே பொல்லாங்காய் தோன்றுகிற காரணம் என்னென்ன என்பதை தான் இங்கே மார்க்க புத்தகம் 7ஆம் அதிகாரத்திலே வாசித்தோம். அங்கே பொல்லாத சிந்தனை என்ன கொண்டு வருகிறது பாருங்கள். முதலிலே விபச்சாரத்தை கொண்டு வருகிறது, இரண்டாவது வேசித்தனத்தை கொண்டு வருகிறது. இது ரெண்டும் எங்கு பொல்லாத சிந்தனை ஆரம்பிக்கிறதோ அங்கே இவை இரண்டும் இருக்கும். அவர் வேசித்தனத்தை கொண்டு வருவார்கள் என்றால் அதற்குள்ளே அநேகர் ஆசைப்பட்டு பழக ஆரம்பிக்கிறார்கள். அந்த வேசித்தனம் எதையெல்லாம் அடுத்தடுத்து கொள்கிறது? களவு வருகிறது, கொலைபாதகம் வருகிறது, பொருளாசை வருகிறது. ஆக பொருளாசையால் ஈர்க்கப்பட்ட அநேகர் பரியாசம் செய்கிறார்கள். தங்களை அநேகர் புகழ வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு என்ன செய்கிறார்கள்? பரியாசம் செய்யக்கூடிய நபர்களாக மாறியிருக்கிறார்கள். ஆக இது போன்ற இருதயம் உள்ள நபர்கள் விட்டு நாம் விலக வேண்டும் என்பதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம். ஆக பொல்லாங்காக இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தக்கூடிய காரியமாக இருக்கிறது. பிரியமான பிள்ளை, வேதாகமும் அவ்வளவு எளிதான விஷயமாக அநேகருக்கு தோன்றலாம். சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நபர்களை பார்த்து சிலர் ஏளனம் செய்யலாம். ஆனால் வீட்டு சபையில் இருக்கக்கூடிய நமக்கு ஒன்றே ஒன்று இருக்கிறது. அநேகர் எதை என்ன செய்தாலும் சரி, நாம் அவர்களை மன்னிக்க வேண்டும், மறந்துவிட வேண்டாம். சரி, தொடர்ந்து வசனத்திற்குள்ளே நாம் பயணிக்கலாம். 2 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் நீதி மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். ஆமென். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட கற்பனைக்கு என்ன பெயர்? பரிசுத்தமுள்ள கற்பனை. மற்றவர்களைப் போல் அல்ல. இதைத்தான் நாம் ஆரம்பத்திலே சொன்னோம். நீங்கள் நானும் ஆராதிக்கிறவர் பரிசுத்தர். ஆனால் சிலர் பரியாசம் செய்து கொண்டு பரிசுத்தம் என்ன விலை என்று கேட்கிறார்கள். இங்கே வசனம் சொல்கிறது, அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு. நாம் இருக்கக்கூடிய வீட்டு சபையின் மார்க்கத்திற்கு என்ன பெயர்? நீதியின் மார்க்கம், சத்திய மார்க்கம், தேவனுடைய மார்க்கம் என்றெல்லாம் பெயர் இருக்கிறது. இந்த சத்திய மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டது என்ன? பரிசுத்த கற்பனை. நீங்கள் நீதியின் மார்க்கத்தில் வந்தீர்கள் என்றால் உங்கள் கையில் கொடுக்கப்படுகிற அந்த கற்பனை பரிசுத்தம் உள்ள கற்பனை என்பதை மறந்துவிட வேண்டாம். அதை விட்டு விலகுவதற்கும் உங்கள் இதயம் இருக்க வேண்டாம். எந்த சூழலாக இருந்தாலும் சரி, எந்த நேரமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, நீங்கள் தேவனை விட்டுக் கொடுக்க வேண்டாம். நாம் இன்று பார்க்கக்கூடிய காரியம் அதுதான். ஆக அப்படி விலகக்கூடிய இருதயம் இருந்தால் அவன் சபிக்கப்பட்டவன் என்றுதான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. அநேகருக்கு வசனம் தெரிந்திருக்கலாம், ஆனால் வசனத்தை எந்த அளவுக்கு கை கொள்கிறார்கள் என்பதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடிய பாடம். ஏனென்றால் அவர் வருகையில என்ன சொல்லிக் கொடுத்திருக்கிறார்? அவர், நான் வரும்பொழுது அவனவன் கிரியைக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட வரும். ஆக பரியாசம் செய்து கொண்டிருப்பவனுக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதை நீங்கள் கண்டிப்பாக காண்பீர்கள். இங்க வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, அந்த பரிசுத்த கற்பனை விட்டு விலக வேண்டாம். அதை அறியாதிருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு நலமாக இருக்கும் என்றுதான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். 1 யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 28, 29 வாசிக்கலாம். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். ஆமேன். ஆமேன். பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகக்கூடாது. ஏனென்றால் நாம் சத்தியத்தை அறிந்தவர்கள். நமக்கு நன்றாக தெரியும், எல்லாரையும் மன்னிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். எப்படி? சிலுவையிலே கடைசி சொட்டு ரத்தம் இந்த பூமியிலே சிந்தும் வரை இருளடைந்த தன்னுடைய கண்களால் பார்க்க முடியாத நிலையிலும் கூட அவர் பேசுகிற ஒரு வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அந்த மன்னியும் என்கிற அந்த ஒற்றை வார்த்தைக்கு உலகம் பதில் சொல்லியாக வேண்டும். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று அவர் அங்கே ஒரு வார்த்தையை பதிவு செய்தார். இன்று நாம் அநேகரை பார்க்க போது வீட்டு சபை இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீசனும் சீஷியும் நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த ஆன்லைன் வகுப்பிலே நீங்கள் கலந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு அந்த உணர்வை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.
நீங்கள் அநேகரை மன்னித்ததால் தான், அநேகரை மன்னித்தபடியால் தான் இன்று இந்த ஆன்லைன் வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள். இதில் மாற்ற முடியாத சத்தியம். நீங்கள் மன்னிக்காமல் சத்தியத்தை நீங்கள் காது கொடுத்து கேட்க முடியாது. உங்கள் மாமியாரையோ, உங்க மாமனாரையோ, உங்கள் உறவுகளையோ, உங்கள் கணவனையோ, உங்கள் மனைவியோ, உங்கள் பிள்ளைகளையோ, யாரையாக இருக்கட்டும், நீங்கள் பழைய சபையில் இருந்த அந்த போதகரையோ இல்லை எந்த நபராக இருக்கட்டும், அவர்களை எல்லாம் நீங்கள் மன்னிக்காமல் வீட்டு சபையில் வந்து அமர்ந்திருப்பீர்கள் என்றால் அதற்கு காரணமே யோசித்து பாருங்கள். மன்னிப்பு என்கிற ஒன்றை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதன் அடுத்த பகுதி, மன்னிக்க ஆரம்பித்து விட்டால் தான் அன்பு வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்கள் மன்னிக்காமல் நான் அன்பு செலுத்துகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு பெயர் பொய்யன் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆக நாம் வீட்டு சபையில் இருக்கக்கூடிய நமக்கு மன்னிப்பது என்றால் என்ன என்பதை மிக தாராளமாக கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் வீட்டு சபையில் அவ்வளவு சாதாரணமாக இருந்து விட முடியாது. எல்லோரையும் நேசிக்க வேண்டும் என்பதற்கு முன்னதாக கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற ஒரு விஷயம் மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும் என்றுதான் கற்றுக் கொடுத்திருக்கிறார். எப்படி மன்னிக்க வேண்டுமா? வாசித்து பாருங்கள். மத்தேயு புத்தகம் 18ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கலாம். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். ஆமென். ஆமென். மன்னிப்பது என்பதை கற்றுக் கொடுத்த நம் கர்த்தர் ஒரு விஷயத்தை கூட்டி சேர்த்து வைத்திருக்கிறார். எப்படியாம்? மனப்பூர்வமாய் மன்னிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். வீட்டு சபை என்பது மற்றவர்களுக்கு அவ்வளவு சாதாரணமாக போய்விட்டது என்று நினைக்கிறோமா? இல்லை. வீட்டு சபையிலே யோசித்து பாருங்கள். இந்த கூடுகையில் இருக்க உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றாக தெரியும் அன்பு என்றால் என்னவென்று தெரியும். அந்த அன்பின் பரிபூர்ணம், அந்த அன்பின் பரிணாமம் என்ன எதை கொண்டு வந்திருக்கிறது? நான் ஏற்கனவே அநேகரை மன்னித்து விட்டேன். என் கணவரை மன்னித்து விட்டேன், என் மனைவியை மன்னித்திருக்கிறேன். என்ன காரணமாக இருந்தால் எனக்கு தெரியாது. நான் பழைய மனிதனாக இருந்த பொழுது வேறு விதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் இன்று நான் எல்லோரையும் மன்னித்திருக்கிறேன். நான் அன்பா உயிருக்குயிர் நேசித்த என்னுடைய கணவனோ, என் மனைவியோ, என் உறவுகளையோ, என் தொழிலையோ, எல்லாவற்றிலும் நடந்த அத்தனை அநியாயங்களையும் நான் கண்ணார பார்த்து சகித்துக் கொண்டிருந்த நாட்கள் உண்டு. அதன் மேல் வெறுப்பு இருந்த நாட்கள் உண்டு. ஆனால் எப்பொழுது நான் கர்த்தரை அறிந்து கொண்டு சத்தியத்தை தெரிந்து கொண்டேனோ அப்பொழுது வீட்டு சபைக்குள் வருவதற்கு முன்னதாக எனக்கு ஒன்றை காட்டி கொடுத்தார் கர்த்தர். நீர் அவர்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார். ஆக வீட்டு சபையில் இருக்கக்கூடிய நமக்கு நன்றாக தெரியும், நான் மன்னிக்க வேண்டும், நான் அன்பு செலுத்த வேண்டும், அவர்கள் நேசிக்க வேண்டும். கர்த்தரை அவர்களுக்கு என்னுடைய கிரியின் மூலமாக காட்டிக் கொடுக்க வேண்டும் என்கிறத ஒன்றை காட்டிக் கொடுத்தது எதுவென்றால் அது வீட்டு சபைதானே தவிர வேற எதுவும் இல்லை. இதுதானே கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இங்கே வாசித்து பாருங்கள். 1 யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3 முதல் வாசிக்கலாம். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. போதும் சிஸ்டர். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனாலே அறிவோம். ஆக வீட்டு சபையில் இருக்கக்கூடிய நமக்கு அவருடைய கற்பனை நன்றாக தெரியும். அவர் கற்பனை நன்றாக தெரியும் என்றால் நாம் அவரையும் நன்றாக அறிந்திருக்கிறோம். வீட்டு சபையிலே ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். இங்கே நீங்கள் 100% ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது கனம் பண்ணுகிறீர்கள். யாரையும் நீங்கள் முன்னிட்டு பின்னாடி பரியாசம் பண்ணுவதில்லை. அவர்களை முன் விட்டு பின்னாடி அவர்களை குறித்து குறை சொல்வதில்லை. அப்படியே நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை முன்பின் பேசியிருப்பீர்கள் என்றால் இந்த வசனம் உங்களுக்கு ஞாபகத்தில் வந்து போகும். நாம் அவர்களை மன்னிக்க வேண்டும், நாம் தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றெல்லாம். நான் தப்பு செய்து விட்டேன் என்கிற உள்ளுணர்வு எங்கு வருகிறது? அது வீட்டு சபையில் தான் வருகிறது. ஆனால் பரியாசம் செய்யக்கூடிய கூட்டம் ஒன்று இருக்கிறது. மற்றவர்களை குறித்து குறை பேசுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்களை விட்டு விடுவோம். ஆனால் வீட்டு சபையினுடைய அந்த தாற்பயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் நீங்கள் எதையெல்லாம் விட்டு விட்டு இங்கே வந்திருக்கிறீர்கள்? உலகத்தை விட்டு வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எதையெல்லாம் பெரிது என்று நினைத்தீர்களோ அதையெல்லாம் விட்டு விட்டு வந்திருக்கிறீர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிறீர்கள்.
அவரை அறிந்து கொள்ளும் போது எனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்கிற அந்த உணர்வு நிச்சயத்துக்குள்ளே இருக்கிறீர்கள். அதுதான் வீட்டு சபையின் தாற்பயம். தொடர்ந்து வாசிக்கலாம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை என்று சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நான் அறிந்த பிறகு நான் அதை கை கொள்ளவில்லை என்றால் நான் பொய்யன் என்றுதான். இந்த பொய்யன் யார்? உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பொய்யன் யார் என்று. வாசித்து பார்க்கலாம். யோவான் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 44 வாசிக்கலாம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ஆமென். ஆமென். எப்படி? அவனிடத்திலே சத்தியம் இல்லை. இங்கே யோவான் 1 யோவான் 2:4 சொல்லிக் கொடுக்கிறது, அவனுடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான். ஆக சத்தியத்தை கை கொள்கிறோம். நாம் எல்லாரையும் நேசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. உயர்வான சத்தியமாக நாம் கருதுகிற விஷயம் பல உண்டு இந்த வேதத்திலே. அது கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. மத்தேயு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 44 உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார். உங்கள் கண்களுக்கு முன்னாக எதிரி இருந்தால் அவரை மன்னியுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார். ஆக அப்படிப்பட்ட சத்தியத்தை கை கொண்டிருக்கிறவர்கள் தான் இந்த வீட்டு இருக்கக்கூடிய நபர்கள். ஆனால் எனக்கு சத்தியம் தெரியும் என்று எழுத்து வடிவிலே சிலவற்றை தெரிந்து கொண்டு பரியாசம் செய்வார்கள் என்றால் நாம் அவர்களை மன்னிப்பதை தவிர வேறு என்ன செய்ய முடியும்? ஏனென்றால் கர்த்தர் நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார், கற்பித்து வைத்திருக்கிறார், அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். தொடர்ந்து வாசிக்கலாம். 1 யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5-7 முடிய வாசிக்கலாம். அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஆமென். எப்படியாம்? 5:6 எடுத்துக்கொள்ளுங்கள். அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிற தேவ அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கும். மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கும். எப்பொழுது? அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது. ஒருவருக்காக ஒருவர் ஊக்கமாக ஜெபம் செய்யுங்கள் என்று சொன்னார். நான் உங்களை நேசித்தது போல நீங்களும் ஒருவர் அன்பாக இருங்கள் என்று சொன்னார். இதையெல்லாம் நாம் தெரிந்திருந்தும் என்ன செய்கிறோம்? அதை கை கொள்ள ஆரம்பிக்கிறோம். அப்போ என்ன இருக்கிறது? தேவ அன்பு பரிபூர்ணமாக இருக்கிறது. நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். எப்பொழுது? வசனத்தை சரியாக கை கொண்டு வருகிற நபலத்திலே ஒரு தைரியம் அதிகப்படியாகவே இருக்கும். ஏனென்றால் தேவனால் பிறந்த எவனும் என்னவாம்? அவன் பொய் சொல்ல மாட்டான். தேவனால் பிறந்த எவனும் என்ன பொல்லாங்கன் அவனை தொடவும் முடியாது. தேவனால் பிறந்த இடத்தில் தேவனுடைய வித்து இருக்கிறது என்றெல்லாம் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. இங்கே வசனம் நமக்கு சொல்லுகிறது, அவருடைய வசனத்தை நாம் கை கொள்ளும் என்றால் தேவனுடைய அன்பு பரிபூர்ணப்பட்டிருக்கிறது இடத்திலே. 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் கற்பித்திருக்கிறார். அவர் எப்படி நடந்தார்? எல்லோரையும் நேசித்தார். குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், ஊமைகள் பேசுகிறார்கள், முடமானவர்கள் நடக்கிறார்கள், முடமானவர்கள் சப்பானிகள் நடக்கிறார்கள், இறந்தவர்கள் உயிரோடு எழும்புகிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது என்று கர்த்தர் நமக்கு கற்பித்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை உண்மையுத்தமாக நாம் பின்பற்றக்கூடிய நபர்களாக இருக்கிறோம். அப்போஸ்தலர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே கர்த்தரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் என்னவாம்? சுற்றி நடந்தார், எங்கும் சத்தியத்தை அறிவித்துக் கொண்டு சுற்றி நடந்து கொண்டே சென்றார். சென்ற இடமெல்லாம் சத்தியத்தை சொல்லிக் கொடுத்தார். அங்கே அன்பை விதைத்து விட்டு சென்றார். நாமும் அப்படித்தான் இருக்கிறோம். வீட்டு சபையில சத்தியத்தை சத்தியமாய் சொல்லக்கூடியவராக இருக்கிறோம். மற்றவர்களை குறித்து கவலை இல்லை. தொடர்ந்து வாசிக்கலாம். 1 யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனையை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையே எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம்தானே. ஆமென். ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லிக் கொடுத்தார். பிரியமானவர்களே, நாட்கள் மிகவும் கொடிதாக இருக்கிறது. அது பழைய கற்பனையாக இருக்கிறது.
ஆனாலும் அது புதிய கற்பனை என்று அடுத்த வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. நீங்கள் அன்பாக இருங்கள். தேவனிடத்திலே அன்பாக இருங்கள் என்றால் தேவசாயலாய் படைக்கப்பட்ட மனிதன் மேலும் அன்பாக இருங்கள். கர்த்தரை நேசிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு தன் கண்களிலே காண்கிற ஒரு சகோதரனை நேசிக்காமல் இருந்தால் பிறகு எப்படி அவருடைய கற்பனைகளை நீங்கள் கை கொள்ள முடியும்? அந்த அன்பு என்கிற பிரதானத்துக்குள்ளே வாருங்கள். அந்த அன்பு என்ற சிலாக்கியத்துக்குள்ளே வாருங்கள். அது மிக ரகசியம் உள்ளது. அதை அனுபவிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நாட்கள் பத்தாது. ஏனென்றால் அவர் நம் மீது காட்டிய அன்பு அவ்வளவு பெரியது. ஆக அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதனால் நீதியை செய்கிற எவனும் அவரில் பிறந்திருக்கிறான் என்றுதான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். 1 யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7, 8, 9, 10 வாசிக்கலாம். பிள்ளைகளில் நீங்கள் ஒருவாளும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதியுள்ளவராயிருக்க போல தானும் நீதியுள்ளவராயிருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியையை அழிக்கும்படியே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. ஆமென். திரும்ப திரும்ப யோவான் மூலமாக ஆண்டவர் பேசுகிற விஷயம், நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல என்றுதான் அவன் பதிவு செய்கிறான். ஆக நீதியாகிய அந்த தேவன் கொடுத்த கட்டளைகளை நாம் ஒவ்வொரு நாளும் கை கொண்டு வருகிறோம். வீட்டு சபையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அது மிக முக்கியம். அது சுலபம் என்றுதான் சொல்லலாம். ஏனென்றால் பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள் என்றுதான் முதலிலே ஆரம்பிக்கிறான். எப்படி? ஒருவராலும், எந்த ஒரு மனிதனாலும் நீங்கள் வஞ்சிக்கப்பட வேண்டாம். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல நாமளும் அப்படியே இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நாம் வீட்டு சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நமக்கு அது நன்றாக தெரிந்திருக்கும். இன்று சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், இப்பொழுது நாம் செய்கிறதை இன்னும் அதிகமாக செய்ய முற்பட வேண்டும். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று 8ஆம் வசனம் சொல்கிறது. ஏனென்றால் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். எவ்வளவு ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை பாருங்கள் நம் மீது. தேவன் நம் மீது வைத்திருக்க நம்பிக்கைக்கு அளவே இல்லை. என் பிள்ளை பாவம் செய்ய மாட்டான். என் பிள்ளை, யோசித்து பாருங்கள், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப், ட்விட்டர்ல தேவையில்லாத கணக்கு வைத்திருக்க மாட்டான் என் பிள்ளை. அது என்னை குறித்து தான் அது சாட்சி சொல்லுமே தவிர மற்ற நேரங்களிலே அதில் அவன் தொடர்பு வைத்துக் கொள்ள மாட்டான். அதிலே பாவம் இருக்கிறது, அது வேண்டாம். உலகத்தில் சொல்வார்கள் அல்லவா, கூடா நட்பு கேடாய் முடியும் என்று சொல்வார்கள். ஆக இந்த போன்ற வலைத்தளங்களில் என்னுடைய பங்களிப்பு இருக்கும் என்றால் அதில் என் கர்த்தரை வெளிக்காட்டுவதற்கு அறிய வேற ஒன்றுக்கும் நான் அதற்குள் செல்ல மாட்டேன். இந்த எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் விட்டு இருக்கக்கூடிய நபர்கள். ஆக என் தேவனுக்கு எது பிடிக்கவில்லையோ அதை 100% நான் தொடவே மாட்டேன். ஏனென்றால் நான் தேவனால் பிறந்தவன். தேவனால் பிறந்த நான் பாவம் செய்யவே மாட்டேன். இதுவரை நீங்கள் எது செய்திருந்தாலும் பரவாயில்லை. நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லுகிற ஒரே விஷயம், வீட்டு சபைக்குள் வந்து அமர்ந்திருக்கிறேன் என்று நீங்கள் உங்களை சொல்லிக் கொள்வீர்கள் என்றால் நீங்கள் தியாகம் செய்தது எவ்வளவோ என்று யோசித்து பாருங்கள். நீங்கள் அப்படி கர்த்தருக்குள் எதையும் தியாகம் செய்யவில்லை என்றால் வீட்டு சபையில் அமர்ந்திருப்பதில் என்ன லாபம்? யோசித்து பாருங்கள். இது இன்னொரு கட்டட சபை போலவோ, ஒரு நியாயப்பிரமாண கிரியை உள்ள சபையை போலவோ, ஒரு பாரம்பரிய சபையை போலதான் உங்களுடைய எண்ணத்திற்கு கண்களுக்கு தெரியும். ஆனால் பாவத்தை விட்டு பாவம் எதுவென்றெல்லாம் நீங்கள் வகையறித்து பட்டியலிட்டு அதை விட்ட பிறகு இப்ப உள்ளே அமர்ந்து பாருங்கள். ஒவ்வொரு வசனம் சொல்லுகிறது, மன்னா எப்படி இருந்ததாம்? தேனிட்ட பணியாரம் போல் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. மன்னா வானத்திலிருந்து கொடுக்கப்பட்ட போது இஸ்ரேல் மக்கள் அதை புசித்தார்கள். அதன் ருசி எப்படி இருந்தது என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. தேன் இட்ட பணியாரம். பணியாரமே உங்களுக்கு சுவை கூடியதாகத்தான் இருக்கும். அதில் தேன் இட்டால் இன்னும் என்னவாக இருக்கும்?
அதன் சுவை இன்னும் அதிகமாக இருக்கும் அல்லவா? அது போன்றுதான் நீங்கள் பாவத்தை விட்ட பிறகு நீங்கள் இப்போது யோசித்து பார்க்கலாம். என் கணவனை குறித்து ஒரு ஐயம் இருந்தது, ஒரு கசப்பு இருந்தது, என் மனைவி குறித்து ஒரு எண்ணம், தவறான எண்ணம் இருந்தது, என் குடும்பத்தை குறித்து இருந்தது, என் பெற்றோரை குறித்து இருந்தது, நான் பார்த்த சில நபர்களை குறித்து இருந்தது. அப்படியெல்லாம் இருந்த பொழுது நான் சத்தியம் அறியாத நபராக இருந்தேன். சத்தியத்தை அறிந்து கொண்டு இதுதான் சத்தியம் என்று வந்த பிறகு இப்பொழுது அவர்களை பார்க்கும் பொழுது மனதால் அவர்களை மன்னித்து விட்டு 100% அன்பு காட்டுகிறேன் என்ற எண்ணம் எங்கு வந்தது? நான் வீட்டு சபைக்குள் வந்த பொழுதுதான் வந்தது. ஆனால் இங்கு வந்த பிறகும் சிலருக்கு இன்னும் கசப்பும், வெறுப்பும், முறுமுறுப்பும், கோபம், எரிச்சல் இருக்குமேயானால் அவர்கள் தேவனால் பிறந்தவர்கள் அல்ல. யோசித்து பாருங்கள். 8ஆம் வசனம் சொல்கிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாகியிருக்கிறான். 1 யோவான் 3:8. ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கையே குமாரன் வெளிப்பட்டார். ஆக நாம் பாவம் செய்யக்கூடிய நபர்கள் அல்ல. நாம் எல்லோரையும் அன்பு செய்யக்கூடியவர்கள். வீட்டு சபை என்பது அவ்வளவு எளிதான ஒரு விஷயமாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். இங்கே தசமபாகம் இல்லை, காணிக்கையில் என்பதற்காக வர வேண்டாம். இங்கே யார் எந்த நபரும் நம்மளை அச்சுறுத்தவோ, தலைமைத்துவம் காட்டி வேலை வாங்கவோ, இல்லை நம்ம ஆர்டர் செய்யவோ இல்லை என்பதற்காக அல்ல. இங்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. இங்கு நீங்க வருவீர்கள் என்றால் நீங்கள் அநேகரை மன்னித்து விட்டு வரக்கூடியவராக இருக்க வேண்டும். சத்தியத்தை முழுமையாக உள்வாங்கியவர்களாக இங்கு இருக்க வேண்டும். உங்களையே நீங்கள் உடைத்துக் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் உள்ளம் எப்பொழுது உடைக்கப்படுகிறதோ, எதை விட வேண்டும் என்று கர்த்தர் சொன்னாரோ அதையெல்லாம் முழுமையாக விட்டனவர்களாக இருப்பீர்கள் என்றால் வீட்டு சபையிலே கர்த்தர் இன்னும் உங்களை மேல்மேலாக உயர்த்த ஆரம்பிக்கிறார். பாவம் வேண்டவே வேண்டாம். தொடர்ந்து வாசிக்கலாம். 1 யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கலாம். நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். யாருக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது? நாம் வீட்டு சபைக்குள்ளே வந்த பொழுது 1 யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 25 நம் கண்ணுக்குள்ளே வந்திருக்கும். சத்தியத்தை அறிந்து கொண்டோம். சத்தியத்தை அறிந்து கொண்டு அதற்குள் நான் பயணிக்க ஆரம்பிக்கிறேன் என்றால், அதற்குள் நிலைத்து நிற்கிறேன் என்றால் எனக்கு என்ன கிடைக்கிறதாம்? நித்திய ஜீவன் கிடைக்கிறது. அப்படி நித்திய ஜீவன் கிடைக்கிறது என்று சொன்ன பிறகு, அறிந்த பிறகு, நான் சகோதரனை பகைக்கிறவனாக இருப்பேன் என்றால் எனக்கு என்ன பெயர்? மனுஷ கொலை பாதகனான் என்று பெயர். இந்த மனுஷ கொலை பாதகனுக்கு என்ன இல்லை? நித்திய ஜீவன் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால், இப்படி நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். எப்பொழுது நீங்கள் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்படுகிறீர்கள்? சகோதரர்களிடத்தில் அன்பு காட்டும் பொழுது, என் சரீரமாகி என் கணவனிடத்தில் அன்பு காட்டும் பொழுது, என் பிள்ளைகளிடத்திலே அன்பு காட்டும் பொழுது, என் சபையாரையே அன்பு காட்டும் பொழுது. அன்பு என்றால் என்ன? 1 யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அப்போ அன்பு கூறுவது என்றால் என்னவென்று வேதம் சொல்லிக் கொடுப்பது அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வது. போங்கள், யாரையெல்லாம் இன்னும் மன்னிக்கவில்லையோ அவர்களை மன்னித்து விடுங்கள். யாரையெல்லாம் உங்களை சபிக்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதியுங்கள். இதுதானே வீட்டு சபை சொல்லிக் கொடுக்கிறது. யாரும் யாருக்கும் மேன்மையானவர்கள் அல்ல. எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக இருக்கிறோம். ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை என்று சொல்லிக் கொடுக்கிறது. இன்னும் உறவுகளுக்குள்ளே கசப்பு இருக்கிறது என்றால் நேராக சந்தித்து அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டு விடுங்கள். கூடுமானால் யாவரோடும் சமாதானமாக இருங்கள் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆக நாம் இதைத்தான் வீட்டு சபையிலேயே தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறோம். காரணம், நாம் ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம். அதனால்தான் மரணத்தை நாம் விட்டு நீங்கி இருக்கிறோம். ஏனென்றால் நான் அன்பு செய்ய ஆரம்பிக்கிறேன். என் சகோதர சகோதரி நான் நேசிக்க ஆரம்பிக்கிறேன். இப்பொழுது அதே 1 யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 18-19 வாசிக்கலாம். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம்.
நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். ஆமென். ஆமென். 18 நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, என் பிள்ளைகளே என்றுதான் கர்த்தர் ஆரம்பிக்கிறார். எப்படி? வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. நீங்கள் எப்படி அன்பு காட்ட வேண்டுமா? வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல. வசனம் இருக்கிறது என்று காட்டிவிட்டு நகர்ந்து போய்விட்டால் பசி அவனுக்கு தீர்ந்து விடுமா? அதற்குத்தான் வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூறுங்கள். யாக்கோபு இதை குறித்து தெளிவாகவே எழுதி வைத்திருப்பான். ஒருவன் பசியா இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அவனுக்காக ஜெபித்து விட்டு கடந்து போய்விட முடியுமா? இல்லை. என் பாக்கெட்டில் இருந்து முதலில் 10 ரூபாய் எடுத்து அவனுக்கு உணவுக்கு தேவைக்காக நான் செலவு செய்ய வேண்டும், அவனை ஆறுதல் படுத்த வேண்டும். அப்போ கிரியினால் நான் என்ன செய்கிறேன்? அவனை அன்பு செய்ய ஆரம்பிக்கிறேன். யாக்கோபு சொல்வான், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று அங்கே பதிவு செய்திருப்பான். ஆக நான் எப்படி என் சகோதரனை அன்பு செய்ய முடியும் என்றால், நான் கிரியிலே அவனை அன்பு செய்ய ஆரம்பிக்க வேண்டும். ஏன்? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. இந்த கிரியை தான் உங்களை பரலோகத்திற்கு கொண்டு செல்கிறது. தேவனோடு இடைபட வைக்கிறதுக்கு இது ஒன்றே ஒன்று. ஆவின் கனியை குறித்து நாம் அறிந்திருப்போம் அல்லவா? வாசித்து பாருங்கள். கலாத்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 22, 23. ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. அமேன். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமானது ஒன்றுமே இல்லை என்று ஒரு வரி வருகிறது என்றால் அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அப்பொழுது கவனிக்க வேண்டும். அன்பு, சந்தோஷம், சமாதானம் என்கிற வார்த்தைகள் எப்படி வருகிறது? கிரியினால் தானே வர முடியும். ஆக இங்கே என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்கு உரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். எப்பொழுது கிரியை செய்யும் பொழுது, ஆவியின் கனியை நீங்கள் வெளிக்காட்டும் பொழுதுதான் என்னவும் வசனம் சொல்கிறது, நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். அப்பா, நான் நன்றாக ஓடினேன், நல்ல ஓட்டத்தை ஓடினேன். பவுல் சொல்கிறான் அல்லவா, விசுவாசத்தை காத்துக் கொண்டேன். எப்பொழுது அவன் சொல்லுகிறான், அவன் கிரியையிலே விசுவாசத்தை காட்டினான், ஆவியின் கனியை வெளிக்காட்டினான். தன்னை நோக்கி ஓடி வந்த அத்தனை நபர்களுக்காக அவன் முட்டி போட்டு ஜெபம் செய்ய ஆரம்பித்தான். கல் எறிந்தார்கள், அங்கே ஈட்டி எறிந்தார்கள், கூடியிலே வைத்து கீழே இறக்கிவிடப்பட்டான். அவன் பாதுகாக்கப்பட்டான். கர்த்தர் வசனத்துக்கு வைராக்கியம் பாராட்டியும் பொழுது அவன் சொல்லுகிறான், நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டே நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்கிறான். எப்பொழுது? கிரியினாலே. ஆக கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூறுவோம் என்றால் வசனம் சொல்கிறது, எனக்கு பரலோகம் நிச்சயம். எப்படி? நம்மை சத்தியத்திற்கு உள்ளவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். என் இருதயம் சொல்லும், இப்பொழுது நான் வசனத்தின்படி மிக சரியாக வாழ்ந்து கொண்டு வருகிறேன், கர்த்தரை நான் இப்பொழுது சந்திக்க போகிறேன். இங்கு இந்த வசனத்தை வாசித்து பாருங்கள், உங்களுக்கு எப்படி சொல்கிறது என்று. 1 யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிக்கலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதில்லையே. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். ஆமேன். ஆமேன். இப்பொழுது விஷயத்துக்கு வருவோம். வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் என்று வேதம் சொல்லிக் கொடுத்தது. அப்ப அந்த கிரியினால் அன்பு கூற கடவோம் என்றால் அது ஆவியின் கனியாகத்தான் இருக்கிறது. ஆவியின் கனியாக இருக்கும் பொழுது நமக்குள் என்ன வருகிறது? 19 சொல்லிக் கொடுக்கிறது போல நாம் அதில் நிச்சயத்திருக்கிறோம். நாம் சரியாக ஆவின்கள் இருப்போம் என்றால் நம்முடைய இருதயமே சொல்லிக் கொடுக்கும், நான் மிக சரியாக இருந்திருக்கிறேன். எப்படி சொல்லுகிறதா அந்த வசனம்? இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்கு உரியவர்கள் என்று
அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம், அவருக்கு முன்பாக தைரியமாக இருக்கலாம். அதைத்தான் இங்கு வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே நாம் அழைக்கப்படுகிறோம். சரி, ஓகே. பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிது என்று பாருங்கள். நாம் பாவத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டார், சந்தோஷம். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை, நாம் சத்தியத்திற்குள் இருக்கிறோம். இப்பொழுது சொல்லுகிறான், பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அல்லவா, இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை சொல்லிவிட்டு ஆகிலும் என்று அவன் ஆரம்பிக்கிறான். அவன் விசுவாசத்தை பாருங்கள். அவன் ஆவியின் கனிக்குள் எந்த அளவிற்கு அன்பு கூர்ந்து சரியாக கிரியில் இருந்தான் என்றால், அவனுடைய விசுவாச வார்த்தை எப்படி வருகிறது பாருங்கள். ஆகிலும் அவர் வெளிப்படும் போது, எப்படியாம், இப்படி இருக்கிறோம், ஆனா இனி எப்படி இருக்க போறோம்னு தெரியாது, அது வெளிப்படல. ஆனாலும் நீங்க ஆவியின் கனியில விசுவாசத்துக்குள்ள கிரியையில கரெக்டா இருந்தீங்க அப்படின்னா, அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்று எழுதி வைத்திருக்கிறார். பாருங்கள், எவ்வளவு விசுவாசம் பாருங்கள், எவ்வளவு கிரியை பாருங்கள், அந்த ஆவியின் கனி எந்த அளவிற்கு கிரியை செய்கிறது பாருங்கள். அப்போ சொல்லுகிறான், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும், நான் அவரை நிச்சயமாக அவரை தரிசிப்பேன் நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல மீண்டுமாக அவன் என்ன செய்கிறான், ஒரு இழுக்க ஆரம்பிக்கிறான், தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். எப்படி? ஆவியின் கனியிலே, அவருடைய உபதேசத்திலே தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறான். வாசித்து பாருங்கள், எப்படி சுத்திகரிக்கிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோவான் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். ஆமென். ஆமென். அவருடைய உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள். ஆக அவர் எதிர்பார்க்கிறார், அப்பா வரப்போகிறார், நான் வரப்போகிறேன், என் பிள்ளைகள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இன்னும் கணவன் மேல் கோபமா? யோசித்து பாருங்கள். ஏதோ ஒரு கசப்பு இருக்கிறதா? மன்னியுங்கள். அதை தவிர வேற ஒன்றுமே இல்லை. வீட்டு சபையில் இருக்கக்கூடிய நமக்கு வேற என்ன கொடுத்திருக்கிறார் ஆண்டவர்? அன்பு, அன்பு, அன்பு என்கிற ஒற்றை வார்த்தை தான். அதனால்தானே அவர் நீங்கள் அல்ல, நான் உங்கள் மேல் அன்பு கூர்ந்தபடியால் இங்கே வந்தேன் என்று சொல்கிறார். உங்களுக்காக ஜீவனையே கொடுத்தேன் என்று சொல்கிறார். காரணம், அந்த ஒற்றை அன்புதான். அந்த அன்புக்குள்ளுதான் மன்னிப்பு இருக்கிறது, அந்த அன்புக்குள்ளுதான் ஐக்கியம் இருக்கிறது, அந்த அன்பிற்குள் தான் நித்திய ஜீவனுக்குள் போகிறதுக்கான வழி இருக்கிறது என்பதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் நம் மீது அன்பு வைத்திருக்கிறார். நாம் அவருடைய அன்புக்குள் பரிபூர்ணமாக கடந்து போக வேண்டும் என்றுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். யோவான் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 34, 35. பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள். ஆனாலும் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாதென்று நான் யூதரோடே சொன்னது போல இப்பொழுது உங்களோடும் சொல்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுத்தேன். ஆமென். 35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஆமென். ஆமென். கடைசியாக வாசிக்கப்பட்ட வசனத்தின்படி நாம் அத்தனை பேரும் சீஷர்கள் என்றுதான் நாம் சொல்லிக் கொள்கிறோம். ஆக நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிற விஷயத்துல நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க போக வைக்கிற ஒரு விஷயம், நாம் அத்தனை பேரும் சீஷர்களாக இருக்கிறபடியால் அன்பு. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள். நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்படி நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்றால், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். ஆக அன்பு என்கிற அந்த ஒற்றை வார்த்தையின் அந்த கிரியை நாம் வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல பிள்ளைகளே, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற வேண்டும் என்றுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆக இந்த நாளில் ஒரு முடிவெடுப்போம். யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி, நாம் அன்பு காட்ட ஆரம்பிப்போம். நாம் முதலில் அன்பு செலுத்துவோம். அவர்கள் நம்மை வெறுத்தாலும் பரவாயில்லை, அது கர்த்தர் கணக்கு கேட்பார். ஆனால் நாம் அவர்களை நேசிக்கக்கூடியது நம்முடைய கடமை. அந்த அன்பு என்ற ஸ்லாக்கியத்திற்குள்ளே நாம் முழுமையாக பயணிக்க வேண்டும்.
ஏனென்றால் அப்பொழுதுதான் உலகம் உங்களை கர்த்தருடைய பிள்ளைகள் என்று, சீஷர்கள் என்று, யாருடைய சீஷர்கள்? என்னுடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்வார்கள். நீங்கள் எல்லோரும் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அன்பு காட்ட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த அன்பு பரிபூர்ணத்தை கொண்டு வரும். பிரியமானவர்களே, இந்த சிந்தனையோடு இந்த நாள் கூடுகையை ஒரு சிறு ஜெபத்தோடு நான் நிறைவு செய்கிறேன். உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள், உங்கள் தலைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள். நாம் தேவனோடு இடைபட போகிறோம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசுவே, நன்றியோடு போற்றுகிறேன், புகழ்கிறேன். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, நீர் உன்னதர் ஆண்டவரே, கிருபையும் இரக்கமும் அன்பு உள்ளவர் அப்பா, நன்றியோடு போற்றுகிறேன். இயேசுவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆன்லைன் கூடுகையிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் சிறு பிள்ளைகளையும் பெரியவர்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. உங்க இரக்கம் பெரிதாண்டவரே, இன்றும் எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க ஆண்டவரே. அப்பா, பாவத்தை விட்டு நாங்கள் ஓய்ந்திருக்கவும், பரிசுத்தத்தை குறித்தும் எங்களுக்கு பேசினீங்க. ஆவியின் கனியிலே இருந்து நாங்கள் உங்கள் வருகையிலே ஆவியானவரே மோடு கூட இடைப்படும் அளவிற்கு அந்த நிச்சயத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க அப்பா. ஆவியானவரை இதெல்லாம் எங்கள் இதயத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் கிரியை செய்யக்கூடிய பிள்ளைகளாக, கிரியினாலும் உண்மையிலும் கிரியை அப்பா நாங்கள் உண்மையாக இருந்து உங்க வசனத்துக்கு கீழ்ப்படிந்து உங்க பிள்ளையாக இருந்து வருகளை எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரை ஒரு நல்ல விசுவாச வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றித்தர வேண்டுமாய் உங்களிடத்துல கேட்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள தேவன் ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா தகப்பன். இன்னும் யாரை நாங்கள் மன்னிக்காமலும் கசப்போடு வெறுப்போடு இருந்தா வீட்டு சபையில் இருக்கக்கூடிய எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுத்திருக்கிற அந்த மன்னிப்பு ஆண்டவரே, அந்த அன்பு ஆண்டவரே, அந்த அன்பிலே பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் எல்லோரையும் மன்னித்து ஆவியானவரை எல்லாருக்கும் அப்பா அன்பு காட்டி உமது சீஷர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் அப்படியே செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்துறோம். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குறோம். எங்கள் ஜெபங்களை எங்கள் கர்த்தரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise Lord, brothers and sisters. Praise Lord. Amen. Praise the Lord, brother. Thank you, brother. Praise the Lord, brother. Praise the Lord, brother.